அடுத்ததாக சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் எடுக்க வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜெயஸ்ரீ அவர்கள் கேரளா லா அகாடமி திருவனந்தபுரத்தில் எல்எல்பி முடித்துவிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா யூனிவர்சிட்டி கேரளா திருவனந்தபுரத்தில் எல்எல்எம் முடித்திருக்கிறார்கள். கான்ஸ்டியூஷனல் லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ரெண்டுலேயும் எல்எல்எம் முடிச்சிருக்காங்க. யூஜிசி நெட் இன் லா கிளியர் பண்ணியிருக்காங்க. சாரங்கபாணி சாரோட ஜூனியர் அவங்க. ஏற்கனவே கெஸ்ட் லெக்சரராக நம்ம மதுரை கவர்மெண்ட் லா காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜெயஸ்ரீ மேடம் அவர்களை வருகவருவன வரவேற்கிறேன். அவர்களுக்கும் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் MK சுரேஷ் அவர்கள் சிறப்பு செய்வார். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இவங்க கையில் பேர் ஆக்ட் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். ஏன்னா படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எப்போ இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு வந்திருக்கோம். ஸோ மினிமம் அந்த பேர் ஆக்ட் கையில் இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா என்ன பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நானும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ இப்போ ஆக்சுவலி எனக்கு உங்களுடைய ஓவரால் சிலபஸ் என்ன அப்படின்றத ஐ ஹாவ் டு கோ த்ரூ யுவர் சிலபஸ். எனக்கு அது தெரியல. ஆனாலும் இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது ரிலேட்டடாக வேறு சில விஷயங்கள் நமக்கு இருக்கும். இப்போ உங்களை பொறுத்தளவில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. யூ ஆல்ரெடி பாஸ்ட், யூ லா கிராஜுவேட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு பேஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு தான் அவங்கள கொண்டு போகிறோம். ஒரு நார்மல் ஸ்டூடெண்டில் இருந்து நீங்கள் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கான்செப்ட் வாட் இஸ் வாட் அதை மட்டும் நம்ம சொல்லிட்டு போகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். நான் சொன்னால் ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். அதோடைய அவசியமே இல்லை. எங்கே பார்க்கணுங்கிறது தெரியும், எந்த புக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ ரிகார்டிங் ப்ரிப்ரேஷன் ஆஃப் யுவர் எக்ஸாம் மேம் கொஞ்சம் ஒரு ஐடியா சொன்னாங்க. பட் நான் அதில் ஒரு 1-2 இது நான் என்ன ஆட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நல்ல அத்தாரிட்டி என்னன்னு சொல்லி முதல்ல பாருங்கள். இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னு எடுக்கிறோம்னா அவதார் சிங் இருக்குது, பொலாக் அண்ட் முல்லா இருக்குது. அந்த மாதிரி நல்ல அத்தாரிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். தயவு செஞ்சு கூகுளில் போக வேண்டாம். கூகுளில் நான் அப்லோட் பண்ணேன்னா எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் என்னைக்கு நம்ம அவசரத்தில் அது இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதில் ஒரு 2-3 சென்டென்ஸு நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நம்ம அதை ஃபுல்லாக அப்படி பார்ப்போம். அது நமக்கு தேவையில்லை. அவங்க என்னைக்கு அப்லோட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் வந்தது, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நம்ம வாசித்தா நமக்கே புரியும். யாரோ வாசித்து எழுதினது நமக்கு தேவையில்லை, நமக்கு புரியும். இதெல்லாம் எஸ்பெஷலி இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் எல்லாம் நம்ம வேறு சேல் வேறுங்கிறது கிடையாது. டே டு டே லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ we are entering into so many contracts of sale. ஸோ அதனால் அது நமக்கு புதுசு கிடையாது. என்ன இப்போ நம்மளுடைய வேலை என்னென்னா, நம்ம பண்ணக்கூடியதில் எது சேலு, எது பெயில்மெண்ட்டு, எது பார்ட்னர்ஷிப்பு, எது கம்பெனியோடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத we have to identify. அதுக்கு என்ன ரெலவெண்ட் செக்ஷன், ரெலவெண்ட் லா என்ன கேஸ் லா இருக்குது, வாட் ஆர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா, அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அதுக்கு மேலே இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. பட் இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் லா. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பிஸ்னஸ் லா அப்படிங்கும்போது இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொன்னாலும் அதிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் உங்கள் சிலபஸில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருக்குங்களா? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்குது. இப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா 50% சேல் படிச்சிட்டிங்க. அப்போ பாக்கி 50% தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்கிறது அப்படி we have to apply for the contract of sale also. அதுக்கு மேலே என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறது தான். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா என்னுடைய 80% வேலை இப்போ குறைஞ்சிடுச்சு. நீங்களே ஆல்ரெடி அதை நான் என்ன கொடுக்குறேனோ அதை அப்படியே வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டு நம்ம அது பார்க்கும்போதே 1872 எந்த ஒரு ஆக்டுமே நான் இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் ஆக்ட் யூ டேக் எ லிஸ்ட் ஆஃப் யுவர் சிலபஸ், என்னென்ன ஆக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுங்க. என்னுடைய மெத்தடாலஜி நான் சஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆக்டுமே ஒரு பேஜ். இப்போ மொத்தமாக ஒரு 30 ஆக்ட் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டுமே ஒரு பேஜ் அப்படிங்கும்போது மொத்தமாக 30 பேஜ் படித்தா ஒரு எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு சீட்டில் போய் உட்கார போகிறோம். ஸோ வி ஹாவ் டு கோ த்ரூ ஒன்லி 30 பேஜஸ். அப்போ என்ன அந்த 30 பேஜ் படித்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறோன்னு வைங்க,
அந்த 30 பேஜுக்கு நம்ம 30,000 பேஜ் ப்ரிப்பேர் பண்ணினா தான் we can reduce it into 30 pages. ஆனால் பார்க்கும்போது அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த 30 பேஜஸில் அந்த ஒவ்வொரு பேஜில் while referring each and every word, ஒவ்வொரு வேர்டு பார்க்கும்போது ஒவ்வொரு சென்டென்ஸ் பார்க்கும்போதும் நம்ம மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் we have to recollect so many things. அதுக்கு முன்னாடி இருக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிறது, இனிமேல் என்னெல்லாம் வரலாம், இருக்கிறத எதெல்லாம் வேண்டான்னு வைக்கலாம், இப்படி வந்து நிறைய விஷயங்கள் we have to go through so many things while referring each and every word, each and every section, each and every principles of law, case law எல்லாத்துலேயுமே. இப்போ நீங்கள் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு எடுத்தீங்கன்னாலும் அதே நீங்கள் போடுங்க. இப்போ ஒரு 66 செக்ஷன் இதில் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 7 சாப்டர் இருக்குது. அப்போ சாப்டர் 1 போடுங்க. அதில் ஒரு மைண்ட் மேப் அந்த மாதிரி போட்டு வச்சு சாப்டர் 1ல் வந்து என்னெல்லாம் வருது, சாப்டர் 2ல் என்ன, சாப்டர் 3ல் என்ன, ஒரு டாப் 10 கேஸ் லாஸோடைய லிஸ்ட்டு இதில். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் மட்டும் அதை மட்டும் ஒரு ரவுண்ட் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அந்த சேல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி படித்தது நமக்கு எப்போவுமே மறக்காமல் இருக்கும். எல்லாருமே வந்து வி ஆர் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ், மறந்துடுவோம். இப்போ நானே நல்லா தான் படிச்சிருந்தேன், ஆனால் உங்களுக்கு எடுக்கணும்னு வந்தப்போ நானே பாருங்கள் இன்னும் படிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு பயப்பட்டு வந்தேன், எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நல்ல ஒரு அத்தாரிட்டி தான் நான் வந்து எடுத்து வச்சேன். ஒரு நார்மல் புக்கு வேண்டாம், பிகாஸ் யூ ஹாவ் டு உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்டாக ஐ ஹாவ் டு கிவ் சம்திங். ஸோ அதுக்காக ஒரு அட்வான்ஸ்டு புக்கு தான் ரெஃபர் பண்ணி அதுலேயும் வந்து நான் பேஸு நல்லா கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு 2 சாப்டர் நல்லா கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு யாருடைய ஹெல்ப்பும் வேண்டாம். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா மற்ற எல்லா சாப்டர்ஸும் நீங்களாகவே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்டு பார்த்தோன்னு சொன்னீங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஆக்டில் அதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது அந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபுல் ஆக்ட் இருந்துச்சா இல்லை கொஞ்சம் மட்டும்தானா? ஃபுல் ஆக்ட் இருக்குது. அப்போ அதில் செக்ஷன்ஸ் 1 to 75 அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? செக்ஷன் 1 to 75 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா வேறு என்ன டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்னாலும் அது வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இப்போ வந்து என்ன எல்லாம் இ கான்ட்ராக்ட்லையும் இட் இஸ் பீங் கவர்ன்ட் பை த சேம் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட். அப்போ நம்ம வந்து செக்ஷன்ஸ் 1 to 75 வரை இருக்கிறத அந்த ஏரியா வி மஸ்ட் பி தரோ, எஸ்பெஷலி ரிகார்டிங் த டெஃபினிஷன்ஸ். அப்போ அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கும் நம்ம சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அங்கே வந்து ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய லெவல் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் ஸ்டில் ஐ ஆம் ட்ரீட்டிங் ஆல் ஆஃப் யூ ஆஸ் ஒரு சின்ன கிட்ஸாகவே நான் நினச்சி தான் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு வீடு வாங்க போகிறேன்னா இட்ஸ் ஏ கான்ட்ராக்ட், ஒரு ஏ கிட்ட வேலைக்கு போகிறேன்னா இட்ஸ் ஏ கான்ட்ராக்ட், நான் சிக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் அது வந்து ஒரு கான்ட்ராக்ட், டி கிட்ட வண்டி வாங்குறேன்னு சொன்னால் அது ஒரு கான்ட்ராக்ட். அப்போ இப்போ வந்து ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர். ஈக்கு வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறேன், அது வந்து ஒரு கான்ட்ராக்ட். எல்லாமே கான்ட்ராக்ட், எல்லாத்துலேயும் ஒரே சப்ஜெக்ட் மேட்டராக கிடையாது. அதனால தான் அதை ஜென்ரல் பிரின்சிபிள்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த பிரின்சிபிள்ஸ் தான் அப்ளை பண்ணுறோம். சரி, அதில் வந்து நீங்கள் மினிமம் எவ்வளோ பார்ட்டிஸ் வேணும்னு தெரியும்ல? கான்ட்ராக்ட்னா மினிமம், மேக்ஸிமம் அன்லிமிட்டட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் அது எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஆக்டில் எங்கேயுமே சொல்லலை. எல்லாம் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஆன்சர் சொல்கிறோம், ஆனால் அது கான்ட்ராக்ட் ஆக்டில் எங்கேயுமே சொல்லலை. சில விஷயங்கள் இப்படி தான் மினிமம் ரேட். நான் வந்து என் வீடை நானே எதுக்கு வாங்கணும், என் வீடை நானே எதுக்கு வாடகைக்கு எடுத்துக்கணும்? அப்போ அங்கே வந்து மினிமம் தேர் மஸ்ட் பி 2 persons. ஸோ மேக்ஸிமம் அன்லிமிட்டட் இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் பொறுத்தளவில் எக்ஸப்ஷன்ஸு இருக்குது. ஸோ இப்போ வந்து மினிமம் டு மேக்ஸிமம் அன்லிமிட்டட் சொல்லிட்டோம். இப்போ ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு பண்ணுறதுனால இப்போ இந்த பேசிக் பிரின்சிபிள் எதுக்காக நான் சேலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பேஸ் கிடச்சிருச்சுன்னா சேல் இல்லை, அடுத்து பார்ட்னர்ஷிப் படிப்பீங்க, அடுத்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் படிப்பீங்க. ஸோ கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபெமிலியராக தோணும் அதில் இருக்கிறது படிக்கும்போது. இப்போ இதில் வந்து ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும்? கன்சிடரேஷன். ஓகே, கன்சிடரேஷன் கொடுக்கல, அதை நான் கேட்டு வாங்கிக்கிறேன். கன்சிடரேஷன் எனக்கு கிடைக்கல, நீங்கள் எனக்கு 5,000 தரணும், கொடுக்கல, நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அப்போ நான் எதனால் கேட்க முடியுது? எனக்கு என்ன இருக்குது? ரைட் இருக்குது. அதனால தான் நான் வந்து கேட்குறேன். இப்போ ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு பண்ணுறதால நமக்கு என்ன கிடைக்குது? ரைட்டு கிடைக்குது. ரைட்டு என்னென்ன டைப் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது? மெயினாக 2 டைப் ஆஃப் ரைட்ஸ். ரைட் இன் ரம், ரைட் இன் பர்சனம். அது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன டைப் ஆஃப் ரைட்டு படிக்கிறோம்?
ரைட் இன் பர்சனம் தான் படிக்கிறோம். அப்போ என்ன ப்ராப்ளம்னாலும் we can file a case only against the other contracting party and not against any others. அப்போ அதுதான். அடுத்து வந்து பாருங்கள், அப்போ பேசிக்காக ஒரு கான்ட்ராக்டில் என்டர் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பண்டில் ஆஃப் ரைட்ஸ் மட்டும்தானா? 5000 ரூபாவை நான் அவர்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்காம இருந்தால் என்னை சும்மா விட்டுருவாரா? அப்போ எனக்கு வந்து டியூட்டியும் இருக்குது. ஸோ இட் கிரியேட்ஸ் அ பண்டில் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது தென் வந்து ஒரு நீங்கள் டெஃபினிஷன் படிச்சிருப்பீங்க, எக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது? முதல்ல வேலிட், வாய்டபுள்லாம் இருக்குது. இப்போ முதல்ல வந்து அந்த கான்ட்ராக்ட்னு சொல்லும்போது இது வந்து ஜென்ரல் கான்ட்ராக்ட்னாலும் சரி, சேலுன்னாலும் சரி, பார்ட்னர்ஷிப்புனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஈக்குவலி அப்ளிகபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, முதல்ல வந்து வி ஹாவ் டு கிரியேட் எ கான்ட்ராக்ட். ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சும்மா உட்கார முடியாது. அதில் என்ன சொல்லியிருக்கோமோ, நம்ம நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருப்போம் இல்லையா? அப்போ அந்த ப்ராமிஸை வந்து வி ஹாவ் டு ஃபுல்ஃபில் த ப்ராமிஸ். அப்போ ஒன்ஸ் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறோம், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். அடுத்து வந்து என்ன, வி ஹாவ் டு பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சரியா தப்பா அப்படின்னு பார்க்கக்கூடியது 3வது ஸ்டேஜ். ஸோ அதுதான் நம்ம வந்து கான்ட்ராக்டில் என்னென்ன டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், கைண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன சொன்னோம், கிரியேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் எப்படி உருவாக்குறோம்? நம்ம ஒரு கான்ட்ராக்டை பேசுகிறோம், அப்போ அதை வந்து என்ன சொல்கிறோம், ஓரல் கான்ட்ராக்ட் பை ஸ்போக்கன் வேர்ட்ஸ். அடுத்து வேறு எப்படி இருக்கலாம், ரிட்டன். ஸ்போக்கன், ஓரல் ஆர் ரிட்டன் ரெண்டுக்கும் காமனாக என்ன டைப் சொல்கிறோம், எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் இருக்குது. இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னா என்ன, கம்யூனிகேஷன் இருக்கா? இம்ப்ளைட் கான்ட்ராக்டில் தேர் இஸ் நோ கம்யூனிகேஷன் இல்லையா? நான் வெண்டிங் மிஷினில் 10 ரூபா போடுறேன், காஃபி எடுக்கிறேன், குடிச்சிட்டு வரேன், ஆனால் 10 ரூபா போட்டு காஃபி வரலைன்னா மட்டும் கொஸ்டின் பண்ணுறேன். அப்போ அங்கே வந்து என்ன, தட் இஸ் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். ஸோ இங்கே வந்து அது நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணலை அப்படிங்கிறத வச்சு வி ஹாவ் டு டிசைட் வெதர் தேர் இஸ் எ கான்ட்ராக்ட் ஆர் நாட். அப்போ வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லும்போது இட் மே பி ஓரல் ஆர் ரிட்டன். இம்ப்ளைட் அப்படின்னு சொல்லும்போது நெய்தர் ஓரல் நார் ரிட்டன். சிம்பிளாக எக்ஸ்ப்ளனேஷன், ஒன்றுமே எல்லாம் மறந்துட்டா கூட ஏதாவது எழுதணுங்கிறதுக்காக. ஆனால் கொஞ்சம் கூட நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆன்சர் அப்படின்னா இம்ப்ளைட் ஃப்ரம் தி சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நான் வந்து ஒரு தியேட்டரில் எல்லாரும் க்யூ நிற்கிறாங்க டிக்கெட் எடுக்கிறதுக்காக, நான் அந்த க்யூவில் போய் நிற்கிறேன். என்னை பார்த்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் டிக்கெட் வாங்க சினிமா பார்க்க தான் நிற்கிறேன், அங்கே தான் வெயில் இல்லை அதனால் நான் நிற்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அங்கே வந்து டிக்கெட் வாங்க தான் நிற்கிறேன். அடுத்து வந்து பாருங்கள், ஸோ இம்ப்ளைட் ஃப்ரம் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் ஃப்ரம் தி காண்டக்ட் ஆஃப் பார்ட்டிஸ். ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன், ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது எனக்கு எதிராக நிறைய பஸ் வந்துட்டு போயிட்டே இருக்குது, நான் இப்படி போர்டு பார்க்குறேன், நிப்பாட்டினா நான் ஏறெல்லாம் அங்கேயே நிற்கிறேன். அடுத்து ஒரு பஸ் வருது, நான் போகக்கூடிய இடத்துக்கு வந்துச்சு, நான் ஏறினேன். அப்போ இங்கே வந்து கான்ட்ராக்ட் எங்கே வருது, முதல் 4 பஸ் வரும்போது நான் ஏறலை, ஸோ தேர் இஸ் நோ கான்ட்ராக்ட். அடுத்த பஸ் வரும்போது நான் ஏறினேன், தேர் இஸ் கான்ட்ராக்ட். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நான் என்ன பண்ணினேங்கிறத வச்சு, ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் என்ன பண்ணலைங்கிறத வச்சு நம்ம வந்து வெதர் தேர் இஸ் எ கான்ட்ராக்ட் ஆர் நாட். அப்போ இங்கே வந்து தேர் இஸ் நோ கம்யூனிகேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன், எக்ஸ்பிரஸ், இம்ப்ளைட். அப்போ ஒன்ஸ் கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து சும்மா இருக்க முடியாது, அன்லஸ் தேர் இஸ் எக்ஸம்ஷன். எக்ஸம்ஷன் இருக்குது, அது கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயோ மற்ற ஆக்ட்லேயோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் we can claim exemption. otherwise we have to perform, do or die. அதுதான் ஒன்ஸ் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியாச்சுன்னா அந்த கடமை வந்து அவ்வளோ முக்கியமானது. அப்படிங்கிறது என்ன, உனக்கு பண்ண முடியலன்னா யூ டை. அதுதான் அவ்வளோ வந்து ஒரு சீரியஸாக தான் ஒரு கான்ட்ராக்டோடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராமிசஸை வந்து we have to fulfill the promise that we gave. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிங் டு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த ஹெட்டிங் படிச்சிருக்கீங்களா? எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் கேட்டிருக்கீங்களா? எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட்டட்னா என்ன, கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட். ஒரு சென்டென்ஸ் எழுதி முடிச்சிட்டிங்கம்மா, என்ன போடுவீங்க, ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். எக்ஸிக்யூட்டட்னா என்ன, ஃபுல் ஸ்டாப். இன்னும் வந்து சென்டென்ஸ் கண்டினியூவேஷன் இருக்குது, என்ன போடுவீங்க, எக்ஸிக்யூட்டட்னா காமா தான், வேறு ஒன்றுமே கிடையாது. எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னா ஒரு ஃபுல் ஸ்டாப், யூ ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், தேர் இஸ் நத்திங் மோர். ஆனால் எக்ஸிக்யூட்டரின்னு சொல்லும்போது இட் கண்டினியூஸ், அது வந்து ஒரு காமா. அப்போ அடுத்து வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட், பைலா. இது எதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான், ஆனால் இது எல்லாமே இட் வில் பி அப்ளிகபிள் டு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆல்சோ. யூனிலேட்ரல் அப்படின்னு சொல்லும்போது ஒன் சைடட் கான்ட்ராக்ட், பைலேட்ரல் அப்படின்னா போத் சைட். இதை எதை ரெஃபர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டில் 2 பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா. யூனிலேட்ரல்னு சொல்லும்போது ஒரு பார்ட்டி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இன்னொரு பார்ட்டியோடது பெண்டிங்காக இருக்குது.
பைலேட்ரல் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் பெண்டிங்காக இருக்குது. ஏ வந்து எனக்கு ஒரு பிக்சர் பெயிண்ட் பண்ணி தரேன்னு சொன்னார், அதுக்கு 2000 ரூபாய் விலை சொல்கிறாரு, சரியா? அவர் அடுத்த வாரம் தருவார், அடுத்த வாரம் நானும் பணம் கொடுப்பேன். அது என்ன கான்ட்ராக்டு? பைலேட்ரல் கான்ட்ராக்ட். 2 பேரும் பண்ணல, இல்லை 2 பேரும் பண்ண போகிறோம். கொஞ்சம் அதாவது இந்த எக்ஸிக்யூட்டரின்னு சொல்லும்போது பெண்டிங் அப்படின்னு சொன்னோம். 99% பண்ணிவிட்டு 1% பெண்டிங்னாலும் எக்ஸிக்யூட்டரி தான். 1% மட்டும் பண்ணிவிட்டு 99% பண்ணலைனாலும் எக்ஸிக்யூட்டரி தான். 100% பண்ணலைனாலும் எக்ஸிக்யூட்டரி தான். அப்போ எக்ஸிக்யூட்டரின்னு சொல்லும்போது அந்த எல்லா ஆங்கிள்லையும் இவ்வளோ பண்ணிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் நாளும் பெண்டிங் தானே, அதை வச்சு வந்து எக்ஸிக்யூட்டரின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து யூனிலேட்ரல் பைலேட்ரல் 2மே எக்ஸிக்யூட்டரி தான். ஏன்னா யூனிலேட்ரலில் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஒருத்தரோட இது பெண்டிங் இருக்குது. பைலேட்ரல்னால் 2 பேருமே இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. தென் அடுத்து வந்து பாருங்கள், பேஸ்ட் ஆன் வேலிடிட்டி. வேலிடிட்டி அதில் வந்து நீங்களே சொன்னீங்க என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம கான்ட்ராக்ட் என்டர் பண்ணினோம், அடுத்த ஸ்டேஜ் என்டர் பண்ணதை பெர்ஃபார்ம் பண்ண போனோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணதை அதை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வேலிட். வேலிட்னா செல்லுமா செல்லாதான்? செல்லும். என்ஃபோர்ஸபிள், அந்த வேர்டு தான்மா முக்கியம், என்ஃபோர்ஸபிள், சரியா? அடுத்து வாய்டுனா not enforceable or ceases to be enforceable. void படிக்கும்போது void agreement இருக்கும், void contract இருக்கும், void ab initio இருக்கும். மூணுமே வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ வேலிடுக்கு ஒன்றே ஒன்று தான், ஆனால் void பார்க்கும்போது void agreement, void contract, void ab initio மூணும் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்டுங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். தென் அதில் வந்து வாய்ட் மீனிங் வந்து நாட் என்ஃபோர்ஸபிள், ceases to be enforceable by law. அன்என்ஃபோர்ஸபிள் சொல்லலாமா? எல்லாம் நம்ம நார்மலாக இங்கிலீஷில் நாட்டுக்கு பதில் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம் தானே. நாட்டுக்கு பதில் அன் அப்படிங்கிற டேர்மும் வந்து லைக், அன்லைக் அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்லைக்குன்னு சொல்லுவோம், அன்லைக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? கிடையாது, சரியா? அப்போ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்என்ஃபோர்ஸபிள்ங்கிறது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், சரியா? அது என்னன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து வேலிட் பார்த்தோம், வாய்ட் பார்த்தோம். வேலிட்னா என்ஃபோர்ஸபிள், வாய்டுனா நாட் என்ஃபோர்ஸபிள். அதுக்கு நான் வந்து சிம்பிளாக என்ன சொல்லுவேன், வேலிட்னா சரிதான், ஓகே ஒரு டிக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ஃபுல் ஸ்டாப் காமா மைண்டில் வச்ச மாதிரி வாய்டுக்கு வந்து ஒரு டிக் யூ கீப் இன் யுவர் மைண்ட். வாய்டு ஒரு இன்டூ, செல்லாது, தப்பு, அவ்வளோதான். அடுத்து அப்போ ஒரு சரி தப்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஈஸி நமக்கு. அங்கே பிரச்சனையே வந்து கான்ட்ராக்டில் எங்கே வருதுன்னா, நான் பண்ணினது சரியா, சரி ஓகே, தப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த வாய்டபிள் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே வந்து டிக்கும் இருக்கும், இன்ட்டு மார்க்கும் இருக்கும். ஆமாம் இல்லை, ஆமாம் இல்லைன்னு இப்படி சொல்கிற மாதிரி தான் வந்து வாய்டபிள். எங்கே ஆமாம் எங்கே இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் கேஸு. அதுதான் வந்து இப்போ ஜட்ஜஸோடைய வேலை என்ன, எந்த ஸ்டேஜ் வரை ஆமான்னு சொல்லலாம், எந்த ஸ்டேஜ் வரை இல்லைன்னு சொல்லலாம், மொத்தமாக ஆமாவா மாறுமா இல்லை மொத்தமாக இல்லையா மாறுமா, அதை தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ வந்து இந்த வாய்டபிள் அப்படிங்கிறது வந்து நம்ம தரோ பண்ணிட்டாலே அந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் நம்ம கொஞ்சம் கூட நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். அது 1 or 2 டேஸில் பண்ண முடியாது. நமக்கு வந்து நீங்கள் அதை ரெகுலராக பார்த்துட்டே வரணும். இப்போ இன்றைக்கி படிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அப்பப்போ நீங்கள் என்ன எதுக்கு நான் ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னா, அந்த 1 பேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வி கேன் ஸ்பெண்ட். ஒரு நாளைக்கு ஒரு 10 சப்ஜெக்டாவது இப்படி எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஆக்சுவலி ஒரு ஆள் தான் பண்ணணும்னு இல்லை, ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் படித்து ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டால் கூட வேலை வந்து நல்லாவே இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வாய்டபிள்னு சொல்லும்போது வேலிடுக்கு என்ஃபோர்ஸபிள் சொன்னீங்க, வாய்டுக்கு நாட் என்ஃபோர்ஸபிள் ஆர் ceases to be enforceable by law. வாய்டபிள்னா enforceable at the option of one party, not at the option of others. ஒருத்தர் நினச்சா என்ஃபோர்ஸபிள், இன்னொருத்தர் நினச்சா கிடையாது. அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா அங்கே வந்து அஃபெக்டட் பார்ட்டி, அக்ரீட் பார்ட்டி, ஒரு கான்ட்ராக்டில் என்டர் பண்ணதுனால யார் பாதிக்கப்பட்ட பர்சனோ அவங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் வேணுமா வேண்டாமா, கண்டினியூ பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற ஆப்ஷன் தட் வில் பி கிவன் ஒன்லி டு தி அஃபெக்டட் பார்ட்டி. அப்போ அங்கே வந்து அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் கான்ட்ராக்ட் செல்லுமா செல்லாதா. இப்போ வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ஃபோர்ஸபிள் தானே, ஓகே. வாய்ட் கான்ட்ராக்ட்னா நாட் என்ஃபோர்ஸபிள் தானே, சரி. வாய்டபிள் கான்ட்ராக்ட்டுக்கு செல்லுமா செல்லாதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஓகே, இப்போ வந்து கோர்ட்டு டிசைட் பண்ணவே இல்லை, சரியா? கோர்ட்டு வந்து சொல்லக்கூடிய நாள் வர என்னைக்கு கோர்ட்டு வந்து கோர்ட்டு வேலிடா வாய்டான்னு சொல்ல மாட்டாங்க.
வேலிடாக வாய்டான்னு டிசைட் பண்ணுறது பார்ட்டி. இப்போ கான்ட்ராக்டே வந்து அந்த கான்ட்ராக்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு பாதி தான் கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்குது, மீதி எல்லாம் பார்ட்டிஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க. நான் ஒரு வீடு வாங்குறேன்னா அது கான்ட்ராக்ட் தான். என்ன பணம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், செக்கு கொடுக்கவா, டிடி கொடுக்கவா, ஒயிட்டா பிளாக்கா எல்லாம் நான் தான் டிசைட் பண்ணுறேன். அப்போ இங்கே வந்து அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 50% நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், பாக்கி 50%ம் தட் இஸ் நம்மளுடைய இன்டென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸ், நம்மளுடைய மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து அந்த கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து வாய்டபுள்னு சொல்லும்போது என்ஃபோர்ஸபிள் சொன்னோம், நாட் என்ஃபோர்ஸபிள்னு சொன்னோம். அப்போ இந்த என்ஃபோர்ஸபிள் வேலிடா வாய்டான்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் வந்து கோர்ட்டு டிசைட் பண்ணுறாங்க. இங்கே கோர்ட்டுக்கு வந்து எந்த டிஸ்கிரிஷனும் கிடையாது. இந்த கான்ட்ராக்டு இது வாய்டபுள் கான்ட்ராக்டில் வேலிடா வாய்டான்னு அந்த கேஸில் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து வாய்டபுள்ங்கிற ஸ்டேட்டஸில் வரும்போது கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷன் கிடையாது, பார்ட்டி தான் சொல்லணும் எனக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. என்னையை மிரட்டி கழுத்தில் கத்தி வச்சு தான் ஒருத்தர் என்கிட்ட சேல் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கினார், சரியா? ஆனால் அதுக்கப்புறம் நானே மாறிட்டேன், பரவாயில்ல எவனுக்கோ விற்கிறது இவனுக்கு விற்றுட்டு போயிடலான்னு நினச்சிட்டேன். அப்போ இங்கே வந்து கோர்ட்டு கையோ உங்கள் கழுத்தில் கையை வச்சான், இதெல்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டி, உனக்கு விற்கவே கூடாதுன்னெல்லாம் அங்கே சொல்ல முடியாது. இங்கே வந்து என்டையர் டிஸ்கிரிஷன் இட் இஸ் லெஃப்ட் ஒன்லி வித் த பார்ட்டிஸ். இங்கே கோர்ட்டுக்கு வந்து ரோல் என்ன, நான் என்ன சொல்கிறேனோ அதை வச்சு தே ஹாவ் டு பாஸ் அன் ஆர்டர். அதுதான் வந்து கோர்ட்டுடைய வேலை. அப்போ வந்து வாய்டபுள் கான்ட்ராக்டுடைய இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய லீகல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, வேலிட்னா இட் இஸ் என்ஃபோர்ஸபிள், வாய்டுன்னா நாட் என்ஃபோர்ஸபிள். வாய்டபுள்னா வாய்டபுள் கான்ட்ராக்ட்டுங்கிறது இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் எ வேலிட் கான்ட்ராக்ட் டில் டிக்ளேர் டு பி வாய்ட் ஒன். கோர்ட் என்னைக்கு வாய்டுன்னு சொல்கிறாங்களோ அந்த நாள் வரை அது வந்து வேலிட் தான். அப்போ வாய்டபுள் கான்ட்ராக்ட் படிக்கும்போது 2 பாயிண்ட் படிக்கணும், மீனிங் படிக்கணும், லீகல் எஃபெக்ட் படிக்கணும், ஓகேவா? தென் அன்லாஃபுல், இல்லீகல் கேட்டிருக்கீங்களா? அன்லாஃபுல்னா சட்டத்துக்கு விரோதமானது. எதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானது? இப்போ அன்லாஃபுல் இல்லீகல்னால் என்னம்மா? அதுவும் அதே தானே, இங்கிலீஷில் 2 வேர்டு, தமிழில் 1 வேர்டு தானே. அப்புறம் வந்து எதுக்கு அப்படி பிரிச்சிருக்காங்க? அன்லாஃபுலுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், இல்லீகலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கான்ட்ராக்ட் ஆக்ட் ஃபுல்லாக எக்ஸாம்பிள் தான், தியரி வேண்டாம், கேஸ் லாஸ் வேணும் தான். கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்தளவில் நமக்கு வந்து நான் கேஸ் லா படிக்கணும், அப்டேட் பண்ணணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எங்கே கேஸ் லா வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டாட்யூட்டில் பிரின்சிபிள்ஸ் வந்து எங்கே வந்து சரியில்லையோ அங்கே தான் நம்மளுடைய கேஸுக்கு நமக்கு ஒரு தாங்கு வந்து வேணும். நம்மளால் நடக்க முடியும்னா வந்து வாக்கிங் ஸ்டிக்கு வேண்டாம்ல, அதே மாதிரி தான். அப்போ இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லாவை இட் இஸ் கிறிஸ்டல் கிளியர். ஆக்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கிளியராக இருக்குது. ஸோ வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு கேஸ் லாவுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் வரலை. அப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், விழுந்து அதே இன்னொன்று கேஸ்லாம் படிக்கிறது வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ், அது முடியவே முடியாது. அதுவும் இப்போ இருக்கிறவங்க நேற்றுக்கு என்ன சொன்னாங்க, முந்தா நேற்றுக்கு என்ன சொன்னாங்க, இந்த ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, அந்த ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, கடைசியில் நம்ம எக்ஸாமுக்கு உட்காருவோம் இல்லை, எல்லா ஹைகோர்ட்டும் சொன்னது மாதிரி வேறு சொல்லியிருப்போம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகும். நான் வந்து பேசிக் கேஸ் லாஸு பாருங்கள், பேசிக் கேஸ் லாஸ் இப்போ கான்ட்ராக்ட் ஆக்டில் 1872 ஆக்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து காமன் லா கோர்ட்ஸும் ப்ரிவி கவுன்சிலும் சொன்ன டிசிஷன் தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது ஒன்றும் பெரிய மாற்றம் வரல. 1872 கொண்டு வந்த ஆக்ட் மாறி இருக்கா? அதே டைமில் வந்து 2000க்கு அப்புறம் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டங்கள்லையும் நாளுக்கு நாள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட் ஆக்டில் எவ்வளோ அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு? வரவே இல்லை, விரல் விட்டு எண்ணலாம், 10 விரல் கூட வேண்டாம். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் எவ்வளோ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கு? 1930 ஆக்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ 1-2 அமெண்ட்மெண்ட்ஸ், அதுவும் பெருசாக வந்து படிக்கிற அளவுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டும் இல்லை. இந்தியன் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு இருந்ததை மாற்றி த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு மாற்றினாங்க. எதுக்கு இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்டுன்னு தெரியல, அது மட்டும்தான். அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு வந்து அப்போ அமெண்ட்மெண்ட், அப்போ அவங்களுக்கு வந்து என்ன அவ்வளோ தூரம் வந்து அவங்களுடைய தொலைநோக்கு பார்வைங்கிறது அவ்வளோ தூரம் இருந்திருக்கு. வித்தவுட் அமெண்ட்மெண்ட் நம்ம சர்வை பண்ணுறோம் அப்படின்னா, என்னதான் கான்ட்ராக்ட் புதுசாக கான்ட்ராக்டில் நிறைய மாறி இருக்குது அப்படின்னா கூட நம்ம அந்த ஆக்ட் இப்போவும் வச்சு அதை வச்சு நம்மளால் சர்வைவ் பண்ண முடியுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நம்ம பேசிக் கேஸ் லாஸ் எல்லாம் அதில் இருக்கிறது படித்தாலே இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய கேஸு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதை வந்து எக்ஸ்டர்னலாக தேடி நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த அன்லாஃபுல் இல்லீகல் நான் வந்து ஆக்சுவலாக சொல்ல வந்தேன். இப்போ அன்லாஃபுல் இல்லீகல் ரெண்டுமே வந்து அன்லாஃபுல்னு சொல்லும்போது அந்த +2 முடித்து வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன்னா இட் இஸ் நாட் லாஃபுல்னு எழுதுப்பா, இட் இஸ் நாட் லீகல்னு எழுதுப்பான்னு முடிச்சிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு
அந்த வயசுக்கு அந்த ஸ்டேஜுக்கு நான் பெருசாக கதை சொன்னேன்னா இருக்கிறதும் போயிடும். அப்போ நான் வந்து அவனுக்கு வந்து ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக அன்லாஃபுல்னால் என்ன, இட் இஸ் நாட் லாஃபுல், இல்லீகல்னா என்ன, இட் இஸ் நாட் லீகல்ங்கிறத அவன்கிட்ட திருப்பி சொல்லி ஏபிசிடி நம்ம எவ்வளோ நாள் படித்தா நம்ம மைண்டில் பதியுதோ அதே மாதிரி ஐ ஹாவ் டு ரிப்பீட். அப்போ தான் அவனுக்கு அந்த மனசில் அது பதியும். அது நல்லா பதிஞ்சாதான் அடுத்து நான் அன்லாஃபுல்னா என்ன இல்லீகல்னா என்னன்னு சொன்னால் அவன் மண்டையில் ஏறும். இதுக்கு முன்னாடி எடுத்த உடனே கதையாக சொல்லியாச்சுன்னா அவனுக்கும் யூஸ் இல்லை, எனக்கும் யூஸ் இல்லை. இப்போ இங்கே வந்து இப்போ உங்கள் ஸ்டேஜ் அது இல்லை, நீங்கள் அடுத்து அந்த லெவல் வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லும்போது அன்லாஃபுலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட் வித் எ மைனர். வேலிடா வாய்டா? வாய்டு தெரியும்ல, கான்ட்ராக்ட் வித் எ மைனர் வாய்டு. இப்போ நான் வந்து 5000 ரூபாய் மைனருக்கு கடன் கொடுத்தேன். அது வாய்டு அப்படிங்கிறதுனால என்ன லீகல் எஃபெக்ட் வருது? நான் திருப்பி கேட்க முடியுமா? கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? ஃபைல் பண்ணால் கோர்ட் என்ன பண்ணுவாங்க? எடுத்த உடனே டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவாங்க. மைனருக்கு போய் கடன் கொடுத்தா உனக்கு எந்த ரெமடி, மைனரே வந்து நான் உனக்கு தரேன், உங்களுக்கு தரேன், கடன் வாங்கினேன், 5 பைசா கூட திருப்பி கொடுக்கலன்னா சொன்னால் கூட நீங்கள் இதெல்லாம் வேணால் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க. அங்கே வந்து என்ன கேஸ் டிஸ்மிஸ்ட் இன் லிமினைன், எடுத்த உடனேயே அதை வந்து நம்ம டிஸ்மிஸ் பண்ணி விட்டுறோம். ஆனால் எதுக்கு மைனருக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி உள்ளே போடுவாங்களா? கிடையாது. கான்ட்ராக்ட் லாஃபுல் தான், கான்ட்ராக்ட் வாய்டு தான், எனக்கு ரெமிடி இல்லை இல்லையா? பனிஷ்மெண்ட்டு கிடையாது. இப்போ ரெமிடியும் கிடையாது, பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. அன்லாஃபுலுக்கும் இல்லீகலுக்கும் டிஃபரன்ஸு அந்த பாயிண்டில் தான் நம்ம பார்க்குறோம். இல்லீகல்னு சொல்லும்போது ரெமிடியும் இல்லை, ஆனால் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஏ வந்து என்ன சொல்லியிருக்கான், பி கிட்ட சியோடைய குழந்தைய போய் கிட்னாப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி 5 லட்சம் தரேன்னு சொன்னான். ஏ கிட்ட 5 லட்சம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் கடன் கொடுத்தேன். அங்கே அந்த பணம் கேட்கும்போது ஏ திருப்பி தரல. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணுறதுக்கு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணாராம், அந்த 5 லட்சம் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார், நான் கொடுத்தேன், அவர் பைசா தரலை அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் தூக்கி, கொடுத்தவனை வாங்கினவனை சொன்னவனை எல்லாரையும் தூக்கி உள்ளே போடுவாங்க. அது வந்து என்ன இல்லீகல். அப்போ இல்லீகல் சொல்லும்போது ஒரு கிரிமினல் இன்வால்மெண்ட் இருக்கும், அன்லாஃபுல்ல அது கிடையாது. அப்போ இல்லீகல்னு சொல்லியாச்சுன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் லா. அதாவது இந்தியன் பீனல் கோடில் நம்ம என்னென்ன அஃபென்ஸ்ன்னு சொல்லியிருக்கோமோ அது ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்கள் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கான்ட்ராக்டை என்டர் பண்ணினோம் அப்படின்னா, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வீட்டில் போய் திருடுறாங்க, எக்ரிமெண்ட் போட்டால் பிஸ்னஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இப்போ என்ன பிஸ்னஸ், திருட்டு பிஸ்னஸ், கிடைக்கிறத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஏ எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டார், பி போய் கேஸ் போட்டால் என்ன ஆகும், 2 பேரையும் தூக்கி உள்ளே வைப்பாங்க. அப்போ அது என்ன கான்ட்ராக்டு, இல்லீகல். அப்போ அன்லாஃபுல் இல்லீகல். அது வந்து உங்களுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மீனிங் பார்த்துட்டே வாங்க. நமக்கு வந்து பிரச்சனையே மீனிங் தெரியாதனால தான். அந்த நேரம் பார்த்தா புரியும், அதுக்கப்புறம் மறக்குன்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டே போகாதீங்க. எப்போ கேட்டாலும் சில பேசிக்ஸ் டேர்ம்ஸ் எந்த தூக்கத்தில் உங்களை எழுப்பி கேட்டால் கூட யூ மஸ்ட் பி ஏபிள் டு ரீகலெக்ட் த மீனிங் வித் எக்ஸாம்பிள். தென் இப்போ வந்து வேலிட் பார்த்தோம், வாய்ட் பார்த்தோம், வாய்டபிள், தென் அன்லாஃபுல், இல்லீகல் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அன்என்ஃபோர்ஸபிள்னு நான் சொன்னேன். வாய்டுனா என்ன மீனிங்? நாட் என்ஃபோர்ஸபிள். அன்என்ஃபோர்ஸபிள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன், கூடாதுன்னு நானே ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போது வேலிடுக்கு ஒரு சிம்பிள் சொன்னேன், டிக்கு. வாய்டுனா ஒரு இன்டூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாய்டபிளுக்கு 2மே வருது. அப்போ இங்கே வாய்ட் கான்ட்ராக்ட் நான் என்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் நான் என்டர் பண்ணியிருக்கேன், அது பண்ண போகிறேன், வேலிடு, ஓகே. வாய்ட் கான்ட்ராக்ட், செல்லாத ஒரு கான்ட்ராக்டை நான் என்டர் பண்ணினேன்னு நான் எதுக்கு சொல்லணும்? அப்போ இந்த வாய்ட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் ட்ரீட்டட் அஸ் எ டெட் கான்ட்ராக்ட், செத்து போச்சு. அப்போ அதில் வேறு எதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அன்என்ஃபோர்ஸபிள் வந்து அப்படி கிடையாது, அது வந்து கோமா ஸ்டேஜில் இருக்குது. கோமா ஸ்டேஜில் இருக்கிறத என்ன பண்ணலாம், எப்போ வேணால் உயிர் கொடுத்து பிழைக்க வைக்கலாம். உயிரே வராதுன்னு சொன்னால் கூட மெடிக்கல் மிராக்கிள் நடந்தால் எழுந்து உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். அது வந்து ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்கு, ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு அதெல்லாம் இருக்குது. ஸ்டாம்பிங், நம்ம ஸ்டாம்ப் ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காரணங்கள்னால ஒரு கான்ட்ராக்டை வந்து இப்போதைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இட் ரிமைன்ஸ் ஒன்லி இன்ஆப்ரேட்டிவ், நாட் வாய்டு. வாய்டு கிடையாது, ஒரு செயல்பாடு இல்லாமல் இருக்குது. அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்னா என்ன, அது வந்து இட் இஸ் நாட் ஆக்டிவ், இட் இஸ் இன்ஆப்ரேட்டிவ், செயல்பாடு இல்லாமல் இருக்குது. எப்போ வேணாலும் வி கேன் ரெக்டிஃபை த டிஃபெக்ட். அதுக்குன்னு இருக்கக்கூடிய டைமுக்குள்ளே நம்மளால் அந்த டிஃபெக்டை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அந்த அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்டை நம்ம வேலிட் கான்ட்ராக்டாக மாற்றலாம். இதனால் கோமா ஸ்டேஜில் இருந்ததுனால வேணா முடிஞ்சால் உயிர் கொடுக்கலாம். வாய்டுன்னா டெட் ஆகிடுச்சுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்டில் பார்த்தோம் இல்லையா,
இப்போ பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் பார்த்தோம். அப்போ எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இருக்குது, இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இருக்குது. எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்னா எய்தர் ஓரல் ஆர் ரிட்டன். இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னா இம்ப்ளைட் ஃப்ரம் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் ஃப்ரம் த கான்டக்ட் ஆஃப் பார்ட்டிஸ். based on performance executed, executory, unilateral, bilateral. அதே இது வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்லையும் வந்து எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலு, எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட், யூனிலாட்ரல், பைலாட்ரல் எல்லாமே இருக்குது. தென் கான்ட்ராக்டில் வந்து வேலிட், வாய்டு, வாய்டபுள், அன்லாஃபுல், இல்லீகல், அன்என்ஃபோர்ஸபிள் இது எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்லையும் இருக்குது. குவாசி கான்ட்ராக்ட் கேட்டிருக்கீங்களா? குவாசி கான்ட்ராக்ட்னா என்ன? குவாசி கான்ட்ராக்ட் நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? இருக்கா? என்ன சொல்லியிருக்காங்க? குவாசி கான்ட்ராக்டு அந்த வார்த்தையே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் இல்லை. ஆனால் நம்மெல்லாம் படிச்சிருக்கோம், அதெல்லாம் அப்ளை பண்ணுறோம். நிறைய கேஸில் வந்து பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் குவாசி கான்ட்ராக்ட் நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸு கொடுக்குறோம். ஆனால் அந்த டேர்ம் இட் இஸ் நோவேர் மென்ஷன்ட் இன் தி கான்ட்ராக்ட் ஆக்ட். செக்ஷன் 68 to 72 வரை இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து சிலது குவாசி கான்ட்ராக்டோடைய சிச்சுவேஷன்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாசி கான்ட்ராக்ட் வந்து எதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நார்மலி ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வாலண்டரி ஆக்ட், நம்மளாவே வந்து பண்ணக்கூடியது. இந்த குவாசி கான்ட்ராக்ட்டுங்கிறது இட் இஸ் கிரியேட்டட் பை லா. சரியா? அது வந்து பார்ட்டிஸு, நான் கிட்ட வீடு வாங்குறேன், நான் பணம் கொடுக்குறேன், அவர் வீடு கொடுக்குறாரு, எங்களுடைய வாலண்டரி ஆக்ட். ஆனால் குவாசி கான்ட்ராக்ட்டுங்கிறது இட் இஸ் கிரியேட்டட் பை லா. சில சுச்சுவேஷன்ஸில் கான்ட்ராக்ட் மாதிரி எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை, நீங்கள் பேசிக்கலன்னு கூட யூ ஆர் பவுண்ட் டு பே. அது எப்படி வருது? நீங்கள் அந்த சில கடமைகள் நீங்கள் முடிக்கணும். அது எதனால் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், ஈக்விட்டி, குட் கான்ஷியன்ஸ், நீதி, நேர்மை, மனசாட்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்க்கணும். அதை வச்சு நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம குவாசி கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட்லேயும் சரி, கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கும் வந்து காமனாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சாரீ சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பண்டில் ஆஃப் சாரீஸ், ஒரு 25 சாரீஸ் எடுத்துகிட்டு வந்து வராங்க. என்னோடய வீடு க்ராஸ் பண்ணுற டைமில் பெரிய மழை வர மாதிரி இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து இது இங்கே இருக்கட்டும், ஒரு 2 days கழிச்சு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே இருக்கட்டும், நான் வந்து எடுத்துக்கிறேன்னு தான் சொன்னாங்க. இது நான் விற்க போகிறேன்னோ கொடுக்க போகிறேன்னோ ஒன்றுமே நான் சொல்லலை. நானும் ஓகே சொல்லிட்டு போயாச்சு. ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ணேன், அவங்க வர 2-3 நாள் ஆச்சு. அது பார்க்க ரொம்ப கண்ணு உறுத்துதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து 2-3 நான் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. உடனே இங்கே MBAயில் கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்க, வேறு எங்கேயோ CA இன்ஸ்டியூட்டில் கூப்பிட்டாங்க. எதுக்கு நல்லா நம்மளும் நல்லா பளபளான்னு போவோம்னு சொல்லிட்டு அதுலேருந்து 2-3 பீஸ் எடுத்தேன், நான் யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. அவங்க வந்து பார்க்குறாங்க, அந்த பண்டில் ஓப்பன் ஆகிருக்கு, நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து என்ன, நான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா வேண்டாமா? 3 பீஸ் எடுத்திருக்கேன், ஐ ஹாவ் டு பே. கான்ட்ராக்ட் இருக்கா? கான்ட்ராக்ட் இல்லை. செக்ஷன் 10 வந்து சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் இருந்தால் ஒரு வேலிட் கான்ட்ராக்ட், வாட் ஆர் த எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அப்போ வந்து அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ரிமெண்ட்டு if it is made with the consent of parties having competency to contract for lawful consideration for lawful object and not expressly declared to be void. இவ்வளவும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுடைய கன்சென்ட் வேணும், கெப்பாசிட்டி வந்து வேணும், ஆப்ஜெக்ட் வேணும், கன்சிடரேஷன் வேணும், ஆஃபர் வேணும், அக்செப்டன்ஸ் வேணும், எல்லாமே இருந்தால் தான் கான்ட்ராக்ட். இல்லைன்னா கான்ட்ராக்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்க்குறேன், இல்லை நான்லாம் தரமாட்டேன், செக்ஷன் 10 இப்படி சொல்லியிருக்காங்க, ஆஃபர் அக்செப்டன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க, இது கான்ட்ராக்டே இல்லை, பே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்னு வைங்க. அவங்க கொண்டு போய் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. உடனே ஜட்ஜும் சொல்கிறாரு, ஆமாம் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 10 இவங்க சொன்னது சரிதான், அதில் ஒன்றுமே இல்லை, அதனால் அவங்க சரி எடுத்தது கேட்க முடியாது. இப்படி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டுன்னு வைங்க. அடுத்து நான் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி 3 எடுத்தது நாளைக்கு பண்டிலோடு எடுத்து உள்ள வச்சுருவேன். ஏன்னா நான் கோர்ட்டுக்கு போனாலும் நோ ரெமெடி. அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது மெயினாக வந்து குவாசி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்ணுறதே இன்னொருத்தருடைய எக்ஸ்பென்ஸில் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம உழைப்பில் நம்ம இருக்கணும். நம்ம வந்து we cannot enrich ourselves at the expense of others. அதுதான் நம்ம பேசிக்காக பாயிண்ட். மற்றவங்களுடைய செலவில் நோகாமல் நோம்பு கஞ்சி குடிக்கக்கூடாது. அதுதான் குவாசி கான்ட்ராக்டு கொண்டு வரதுக்கான ஒரு காரணம். அப்போ அந்த குவாசி கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்கிற மாதிரியே நம்ம இதுலேயுமே இருக்குது. செக்ஷன் 68 to 72 அதில் சொல்லியிருக்காங்க. அதே பிரின்சிபிள் வந்து குவாசி கான்ட்ராக்ட் ஆஃப் சேலும் வந்து இருக்குது. தென் நம்ம வந்து இப்போ ஓரளவு இந்த என்னென்ன டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து ஒரு அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இருக்குது, காமர்ஸ் கான்ட்ராக்ட் இல்லையா? இப்போ நமக்கு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸு நிறையவே இருக்குது.
ஸோ இப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கும்போது நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட் மட்டும் இல்லை, கான்ட்ராக்ட் ஆக்டில் இப்போ வந்து என்ன டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். கான்ட்ராக்ட்லேயும் வந்து எப்போ கான்ட்ராக்ட் கன்க்ளூட் ஆகுது, இப்போது நான் வந்து ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணின உடனே கான்ட்ராக்ட் முடியுமா? முடியாது. அவங்க எனக்கு டெலிவர் பண்ணுறாங்க. டெலிவர் பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், பேக்கெட்டு ஓப்பன் பண்ணிட்டேன், ஒரு புக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அந்த புக்கை நான் வாசித்து பார்க்குறேன், உடனே கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகுதா? அதுவும் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதிலே கூட கொடுத்துருக்கலாம் 10 days ட்ரையல், வாசித்து பார்த்துட்டு பிடிச்சா ஐ கேன் ரீட்டர்ன், இல்லைன்னா நான் ரிட்டர்ன், வித்தின் 10 days ஐ ஹாவ் டு ரிட்டர்ன். அப்போ கான்ட்ராக்ட் எப்போ வந்து கன்க்ளூட் ஆகுது, த டைம் ஆஃப் கன்க்ளூஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து கான்ட்ராக்டில் வந்து டிஃபர் ஆகும். அப்போ நம்ம இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஒரு டிசிஷன், நம்ம ஒரு ஆர்டர், ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும்னாலும் அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா தானே அதில் பிரச்சனைன்னு ஒருத்தர் வரும்போது நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். கம்ப்ளீட் ஆகாத கான்ட்ராக்டில் நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாது இல்லையா? முதல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒரு கேஸ் வந்தால் முதல்ல அது கான்ட்ராக்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ அங்கே கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படிங்கும்போது பிசைட்ஸ் நம்ம வந்து கான்ட்ராக்ட் பற்றி பார்க்கும்போது அது ரிலேட்டடாக வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இதை தவிர செக்ஷன் 10 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம மெயினாக வந்து ஒரு கான்ட்ராக்ட்னா என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது பாயிண்ட்ஸ் ரீகலெக்ட் பண்ண முடியுதா? செக்ஷன் 10ங்கிறது வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் ஒன்றுமே படிக்கலைனாலும் செக்ஷன் 10 நீங்கள் படிக்கணும். இட் இஸ் தி ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஒரு கல்யாண பத்திரிக்கையில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டோம்மா, கல்யாண டேட்டும் டைமும் கொடுக்கல, எப்படி இருக்கும் அது? ஏதாவது யூஸ் இருக்கா? என்னைக்கு கல்யாணம்னு எங்கே போய் நம்ம நிற்போம்? அப்போ இது அதே மாதிரி தான் செக்ஷன் 10. அந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் வேறு எந்த செக்ஷனுமே கிடையாது. அதே மாதிரி எந்த ரிட்டு ரொம்ப முக்கியமானது? இப்போ நான் சொன்னேன்ல, கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து செக்ஷன் 10ங்கிறது இட் இஸ் த ஹார்ட் அண்ட் சோல். மற்ற எந்த செக்ஷனுமே இல்லைன்னா கூட இந்த ஒரு செக்ஷன் இருந்தால் நமக்கு தேவையானதெல்லாம் நடத்தலாம். அதே மாதிரி ஒரு ரிட் இருக்குது, ரொம்ப முக்கியமான கான்ஸ்டியூஷன் இருக்குது தானே சிலபஸில், ரிட் ஆஃப் மேண்டமஸ். சரியா? இப்போ ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து வேறு எந்த ரிட்டுமே இல்லைனாலும் நமக்கு தேவையானது அதை வச்சு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்த்திங்கன்னா செக்ஷன் 10 அப்படிங்கிறது இட் இஸ் த ஹார்ட் அண்ட் சோல். ஸோ ஆல் எக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட். முதல்ல எக்ரிமெண்ட்னா என்னன்னு தெரியணும். படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, பட் நீங்கள் பார்க்கணும். சரியா? இதுவரை தெரியலைனாலும் இனிமேல் ஒரு நல்ல ஒரு பிகினிங்காக நினச்சி நீங்கள் அதை வந்து பார்க்கணும். தென் ஆல் எக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட். எக்ரிமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன? இஃப் இட் இஸ் மேட் பை தி ஃப்ரீ கன்சென்ட் ஆஃப் பார்ட்டிஸ். ஃப்ரீ அண்ட் வாலண்டரி கன்சென்ட் படிக்கும்போது கோயர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸு, ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், மிஸ்டேக்கு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அதில் வரும். தென் ஹேவிங் காம்பிடன்சி டு கான்ட்ராக்ட். யாரெல்லாம் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது? எ பர்சன் ஹூ ஹேட் கம்ப்ளீட்டட் 18 years ஆஃப் ஏஜ், சவுண்ட் மைண்டு வேணும், நாட் டிஸ்குவாலிஃபைடு, அது வந்து வேணும். ஃபார் எ லாஃபுல் ஆப்ஜெக்ட். ஒரு கான்ட்ராக்ட்னா ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக எல்லா கான்ட்ராக்ட்டுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அங்கே வந்து நம்மளுடைய நோக்கமும் லாஃபுல்லாக இருக்கணும். லாஃபுல் ஆப்ஜெக்ட், அதில் வரக்கூடிய வருமானம், கன்சிடரேஷனும் லாஃபுல்லாக இருக்கணும். லாஃபுல் ஆப்ஜெக்ட்டு, லாஃபுல் கன்சிடரேஷன். நான் வந்து ஏக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன், அது நோக்கம் நல்லதா இல்லையா? ஏக்கு வந்து நல்லா படிச்சிருக்காங்க, ஐ ஆஃபர்ட் அன் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நான் உங்களுக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டு, இந்த போஸ்ட்டு, அது வந்து அப்படி பேமெண்ட் இருக்குது, எல்லா பெனிஃபிட்டும் சொல்லிட்டேன். ரொம்ப ஹாப்பி, இவ்வளோ தூரம் நல்லவங்களாக இருக்காங்களேன்னு எல்லாம் முடிச்சுட்டு தான் சொன்னேன், அது வாங்கி தரதுக்கு நீங்கள் 20 lakhs எனக்கு தரணும்னு. இங்கே ஆப்ஜெக்ட்டு லாஃபுல்லா அன்லாஃபுல்லா? ஆப்ஜெக்ட்டு வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன், லாஃபுல். ஆனால் அந்த பணம் கேட்டது மொத்தமாக வாயிடு தான். சரி, ஏன்னா இதை ரெண்டையும் பிரிக்க முடியாது இல்லை, வேலையும் பணத்தையும். இட் இஸ் நாட் டிவைசிபிள், பிரிக்க முடியாது. பிரிக்க முடியக்கூடிய விஷயம்னா நம்ம வந்து பிரிக்கலாம், இது வந்து பண்ண முடியாது. அப்போ இங்கே வந்து டோட்டலாக இட் பிகம்ஸ் வாய்டு. ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்டும் லாஃபுல்லாக இருக்கணும், கன்சிடரேஷனும் லாஃபுல்லாக இருக்கணும். ஸோ லாஃபுல் ஆப்ஜெக்ட்டு, லாஃபுல் கன்சிடரேஷன் பார்த்தோம். ஃப்ரீ அண்ட் வாலண்டரி கன்சர்ன், கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணினோம். தென் வந்து நாட் டிக்ளேர் டு பி வாய்டு இருக்குது. அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்லைன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஆக்ட்லையுமே இது செல்லாதுன்னு சொல்லியிருக்கக்கூடாது. சரியா? அது வந்து ஒரு சேஃப்டிக்கு இன்க்ளூட் பண்ணது. ஏன்னா புதுசாக சூழ்நிலைகள் வரும்போது இங்கே சொல்லாதது வேறு இடத்துல சொல்லியிருக்கலாம். அதனால் ஒரு சேஃப்டிக்கு வந்து அதையும் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று சர்டனிட்டி அண்ட் பாசிபிலிட்டி இருக்கா? சர்டனிட்டி அண்ட் பாசிபிலிட்டிங்கிறது என்னம்மா? செய்ய முடியணும். முடியாத விஷயங்கள் வந்து இப்போ வேறு ஒன்றும் இல்லை,
ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு யாராவது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை எல்லாம் கொடுங்க, நாங்கள் தங்கமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஓகே, எல்லோரும் கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து நான் எல்லாம் தங்கமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து அதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டாக எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு இதை வச்சு பண்ணுறோம். நாங்கள் வேறு யாருக்கெல்லாம் காட்ட மாட்டோம், செய்ய மாட்டோம். நீங்கள்லாம் பார்க்கக்கூடாது. எல்லோரும் ஒரு 1 hour கண்ணை மூடிட்டு உட்காருங்க, நாங்கள் எல்லாத்தையும் தங்கமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். எல்லோரும் கண்ணை மூடிட்டு உட்காந்தாச்சு. சரியா? 1 மணி நேரத்தில் அவர் அந்த ஊர் பார்டரை தாண்டியே போயிட்டார். இப்போ நம்ம கேஸுக்கு போட முடியுமா? அதை கேட்கும்போது முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், அதுக்கு தான் அட்வான்ஸாக சொல்லி வச்சுட்டோம். உங்களுக்கு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுற கெப்பாசிட்டி வேணும், சவுண்ட் மைண்டு வேணும். சவுண்ட் மைண்டுனா என்ன? எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் மேட்டர், டு டேக் எ ரைட் டிசிஷன், டு டேக் எ ரேஷ்னல் டிசிஷன். முடிவெடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி வேணும், புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி வேணும். இதை ரெண்டுமே உனக்கு இருந்துச்சு அப்படின்னா பித்தளையை தங்கமாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு ஒருத்தன் சொல்லும்போது நம்பி கொடுப்பியா? நீ மாட்டேன். அப்போ அங்கே போய் நம்மளால் கேஸு ஃபைல் பண்ண யூஸ் இல்லை, அந்த மாதிரி ஆகிடும். அப்போ இங்கே வந்து நம்ம சர்டனிட்டி அண்ட் பாசிபிலிட்டி அங்கே கொஷின் பண்ணவே முடியாது. ஏன்னா அது பாசிபிலிட்டியே இல்லை. டெட் பாடிக்கு உயிர் கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதை நம்பி நான் டென்ஷனில் அவங்க செத்தவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் 5 கோடி கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து நம்பவே முடியாது. அடுத்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். லீகல் ஃபார்மாலிட்டிஸில் தான் நம்ம இந்த அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்னு ஒரு வேர்டு சொன்னோம் இல்லையா, கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. அது வந்து தட் கம்ஸ் அண்டர் த ஹெட்டிங் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். அதாவது ஒரு கான்ட்ராக்ட், இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வந்து சேல் டீடு ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அந்த சேல் டீடு நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? அப்போ அந்த சேல் டீட் நம்ம கைக்கு கிடைக்கும்போது நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், குறைவாக பே பண்ணியிருந்தோம்னா நமக்கு கிடைக்காது. என்ன டிஃபெக்ட் இருக்கோ வி ஹாவ் டு ரெக்டிஃபை த டிஃபெக்ட். அப்போ இப்போ வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் பீங் dealt under section 10 of the Indian Contract Act, but it applies to all type of contract. அப்போ வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கும் என்ன வேணும்? ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸு வேணும். இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப்பு. லீகல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து என்ன? எக்ரிமெண்ட் 2 டைப் எக்ரிமெண்ட் கேட்டிருப்பீங்களா? என்னென்ன எக்ரிமெண்ட்மா? நோ, ஓரல் அண்ட் ரிட்டன் அப்படிங்கிறது வந்து வி கேவ் இட் அண்டர் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். அங்கே வந்து எக்ரிமெண்ட்டுங்கிற வேர்டே நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ வந்து எக்ரிமெண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எக்ரிமெண்ட்டுக்கு வந்து சோஷியல் எக்ரிமெண்ட், லீகல் எக்ரிமெண்ட் இருக்குது. அதை வந்து பார்க்கணும். நம்ம படிக்கிறது, அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அது முதல்ல தெரியணும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன படிக்க தேவையில்லை. சில நேரம் நம்ம தேவையில்லாதான் படிச்சுட்டு கடைசி லைன் தான் தேவையானது வரும். அப்போ பிடிச்சி டென்ஷன் அடித்து முடியாது. அப்போ நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன படிக்க வேண்டாம்? சோஷியல் எக்ரிமெண்ட் படிக்க வேண்டாம். எக்ரிமெண்ட் படிக்கிறோம், ஆனால் சோஷியல் எக்ரிமெண்ட் தேவையில்லை. வி ஹாவ் டு ரெஃபர் ஒன்லி த லீகல் எக்ரிமெண்ட். லீகல் எக்ரிமெண்ட்னா என்ன? கான்ட்ராக்ட் தான். அப்போ இங்கே வந்து இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எங்கே இருக்காது? சோஷியல் எக்ரிமெண்ட்டில் இருக்காது. அதாவது என்ன? அங்கே வந்து வி ஆர் லெஃப்ட் வித்தவுட் எனி ரெமெடி. பார்ட்டிஸ் ஆர் நாட் சீரியஸ் ரிகார்டிங் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிஸ். ஏ வந்து பிஏ மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுறாரு, பி வரேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் போகலை. ஏ என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொன்ன ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, நீங்கள்லாம் நிறைய சாப்பிடுவீங்கன்னு நான் ஆர்டர் பண்ணி வச்சேன், வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அந்த பில்லை கொடுத்து காசு கொடுன்னு கேட்க முடியுமா? வேணா திட்டலாம், உன் வீட்டு கல்யாணத்துக்கு அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன்னு வேணா திட்டலாம், ஆனால் வேறு ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் சோஷியல் எக்ரிமெண்ட். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் எவ்வளோ ப்ராமிஸ் கொடுப்போம். நாளையிலேருந்து 5 மணிக்கு எழுந்திருப்போம், ரிசல்ட் வந்து அடுத்த நாள் ஒரு வேகம் இருக்கும் பாருங்கள். இனிமேல் வந்து 4 மணிக்கு எழுந்து படிக்கணும், இனிமேல் வந்து முடிக்காமல் தூங்கக்கூடாது, ஒரு 4 நாள் வேகம் அப்படியே போயிடும். இப்போல்லாம் என்ன, மார்க் வாங்குவோம், ஃபோன் வாங்கி கொடுக்கணும், மார்க்கை வாங்கினா வண்டி வாங்கி கொடுக்கணும், அது ஒரு ஸ்டேஜ். இப்போ அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துடுச்சு. என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் மார்க் வாங்க மாட்டேனா? முதல்ல ஃபோனை வாங்கி கொடு. ஃபோனை வாங்கியாச்சு, மார்க் வாங்கலை, அப்பா என்ன பண்ண முடியும்? பையனுக்கு எதிராக கேஸ் போட முடியுமா? ஒன்றும் போட முடியாது. என்ன? சோஷியல் எக்ரிமெண்ட். இது தெரிஞ்சது தான். அப்போ இங்கே வந்து social agreement, legal agreement. Social agreement la vandu there is no intention to create legal relationship. Parties are not serious regarding the fulfillment of promise. Legal agreement nu solumbodhu namakku vandu and difference ore example la rendayum pathina நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கினேன், எங்கள் அப்பா கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கினேன். எதை கொடுக்கணும்னு நினைப்பேன்? அதுதான் அங்கே வந்து அந்த இன்டென்ஷன் இருக்கும், இது அப்பா தானே, ஆனால் அதில் எல்லாம் சேஞ்சு வந்திருக்கு. அப்பா தானேலாம் இப்போ விட முடியாது. அன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, அப்பா தானே, ஒய்ஃபு தானே, ஹஸ்பண்டு தானே, பகர் தானேலாம் விடலாம். இப்போ வந்து எல்லாம் சுச்சுவேஷன், இப்போ வந்து அப்பாவோ அம்மாவோ யாரோ இருக்கட்டும், உங்கள் இன்டென்ஷன் என்ன அதுதான் பார்க்குறோம். அப்பாட்ட கடன் வாங்கினாலும் யூ ஹாவ் டு ரிட்டர்ன். என்ன கடன் தானே வாங்கினேன்,
அங்கே வந்து அப்பாவா இதான்னு பார்க்கல, கான்ட்ராக்ட் வி ஹாவ் டு ரெஃபர் ஒன்லி த எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். பார்ட்டி யாரோ இருக்கட்டும், ஏ இருக்கட்டும், பி இருக்கட்டும், சி இருக்கட்டும், எப்படி வேணால் க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கட்டும். அன்னைக்கு சொன்னாங்கன்னு சொல்லி அதை நம்பி இப்போல்லாம் வாங்கி கொடுக்காம இருந்துடாதீங்க. இப்போ அதெல்லாம் வந்து எக்ஸம்ஷனே கிடையாது. கேஸுன்னு போயாச்சுன்னா தெர் இஸ் நோ எக்ஸம்ஷன். அப்போ இங்கே வந்து ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், சோஷியல் அக்ரிமெண்ட் அப்படின்னா தெர் இஸ் நோ இன்டென்ஷன். அதுதான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் பார்த்தோம். அதே பாயிண்ட் வி ஹாவ் டு அப்ளை ஃபார் தி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப் வேணும். தென் ஃப்ரீ அண்ட் ஜெனுவின் கன்சென்ட் வந்து வேணும். தென் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ப்பா. ஆனால் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் வந்து சில விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், யாரெல்லாம் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணலாம், ஏஜ் வைஸ் கம்ப்ளீட்டட் 18 சொல்லாதீங்க, கம்ப்ளீட்டட் 18 சரியா. அடுத்து பர்சன் ஹேவிங் சவுண்ட் மைண்ட் சரியா. அதிலே வந்து இன்னொரு பாயிண்ட்டும் நீங்கள் படிக்கணும். அதில் வந்து ஜென்ரலாக 18 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு கோர்ட்டு கார்டியனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு பர்சனுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் இருக்குது, ஆனால் அவருக்கு கார்டியன் இல்லை, அவரை யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது, அவருடைய சொத்துக்களை எழுதி வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக எ பர்சன் ஹூ இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கோர்ட் கார்டியன், அவங்கள பொறுத்தளவில் ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டிங்கிறது 21. அது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான். ஓட்டிங் ரைட்டு 18 கிடைக்கலாம், லைசன்ஸு 18 வயசில் வாங்கிக்கலாம், அதிலெல்லாம் ஒன்றும் கம்ப்ளீட்டட் 18 வாங்கிக்கலாம். ஆனால் இது மட்டும் 21 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதையும் சேர்த்து வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ இதில் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் பொறுத்தளவில் அதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ் வந்து சொன்னோம், கம்ப்ளீட்டட் 18 சொன்னோம். தென் பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஆனால் இது எங்கே இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரிட்டர்ன் கான்ட்ராக்ட்னா மட்டும்தாம்மா இது நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஒரு 10 ரூபாவோடைய பிஸ்கட் பேக்கெட் நான் வாங்கணும் இல்லையா, அது ஒரு கான்ட்ராக்ட் தானே. அது என்ன கான்ட்ராக்டு, சேலு. சேல்னால் யாரெல்லாம் இருப்பாங்க, செல்லரு, பையரு, ப்ரைஸு அதானே இருக்கும். நான் 10 ரூபாவோட பிஸ்கட் பேக்கெட் வாங்குகிறேன், அது கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் தான். நான் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க, ரோட்டில் வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க, ஒரு சின்ன குழந்தைய 4 வயசு குழந்தைய கடைக்கு அனுப்பி கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் வந்து ரிகார்டிங் த கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ் எங்கே வருது அப்படின்னா, இந்த ரிட்டர்ன் கான்ட்ராக்ட்னா மட்டும்தான் இதோடைய இம்பார்ட்டன்ஸு வருது, மற்ற இடங்களில் இதோடைய அவசியம் வரலை. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த ஜென்ரல் பிரின்சிபிள்ஸில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே, லீகல் ஆப்ஜெக்ட்டு, லீகல் கன்சிடரேஷன், தென் லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன், சர்டனிட்டி, பாசிபிலிட்டி, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து எங்கே வருது, கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் வருது. இப்போ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் கொஞ்சம் படிச்சிருக்கீங்களா, என்னென்ன படிச்சிங்க? கைண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் நம்ம என்னென்ன படித்தோமோ எல்லாமே கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்டர் செக்ஷன் 10 என்ன படிச்சிருக்கோமோ இதுலேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். குவாசி கான்ட்ராக்ட் செக்ஷன் 68 to 72 என்ன பார்க்குறோமோ அதுவுமே வந்து சேலில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் படிக்காமலேயே கொஞ்சம் படிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஓரளவு இதில் பேசிக்காக முடிஞ்சிருக்கு.